தமிழ்நாட்டில் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழை காலம் மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, நம்ம உடம்புக்கு நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புகளும் இந்த மழை காலத்தில் அதிகமாகிடுங்க. ஸோ இந்த மழை காலத்துலேருந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக்கிறோம்னு வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மழை காலங்களில் நாம் குடிக்கிற தண்ணி எளிதாக கண்டாமினேஷன் ஆயிடுதுங்க. ஸோ நாம் குடிக்கிற தண்ணி க்ளீனாக இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் நன்கு கொதித்து ஆற வைத்த தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. மழை காலத்தில் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக தெருவோரங்களில் விற்கப்படும் உணவுகள் மற்றும் ஜங்க் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட்றது உங்கள் நலமுக்கு நல்லதுங்க. ரொம்ப உங்கள் வீட்டுக்கு உள்ள மற்றும் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள இடம் மற்றும் உங்கள் தெருக்களில் உள்ள இடங்களில் தேவையில்லாத மழை தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கிறத உடனடியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி மழை செய்கிறனால நமக்கு கொசுக்கள் உற்பத்தி அதிகமாகி நமக்கு நோய் தொற்றுகள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. கடைகளிலிருந்து வாங்கிட்டு வந்த பழங்கள், காய்கறிகள் இவை எல்லாத்தையும் பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அதே நேரத்தில் காய்கறிகளை நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக் பண்ணுங்க. குக் பண்ணுறதுமே நல்லா ஹை டெம்பரேச்சரில் வெல் குக்குடாக ஃபுட்டாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குங்க. தூங்குறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மழை காலம் தினமும் ஒரு 30 நிமிடத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுங்கள். வாக்கிங், மைண்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்கள் உடம்பு எப்போவுமே ஒரு வார்ம்அப்பாக இருக்கும். இது உங்கள் இம்யூனிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை கழுவிட்டு சாப்பிடுங்க. அதே நேரத்தில் வெளியே எங்கேயும் போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் கைகளை வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராங்க. முடிந்தளவு அடிக்கடி மழையில் நனையிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்கள் பேக்கில் ரெயின் கோட் இல்லை அம்பர்லாவை கொண்டுட்டு வெளியே போகும்போது போங்க. இதை உங்கள் மழையிலேருந்து நனையிறதை ப்ரிவென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு என்னையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.